உடைச்சு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்றாங்க டேக்ல. அது என்ன சார் அது? நாங்க அது ஒரு புது கான்செப்டா ஒரு வீடு எப்படி கட்டுறோம், மக்களுக்கு பொதுமக்களுக்கு வீடெல்லாம் அப்படி உடைஞ்சு கிடக்குது. ஒரு வீட்டோட ரொம்ப முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் தான். விண்டோ பாதி விண்டோ இருக்கு பாருங்க. விண்டோக்குள்ளார என்ன இருக்கு, அதோட கிராஸ் செக்ஷன். அவங்க வாழ்நாள் ஃபுல்லா சேமிப்பை வச்சு அடுத்து 15-20 வருஷம் இஎம்ஐ கட்டி அந்த வீடு வாங்குறாங்க. கஸ்டமருக்கு வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அவங்க கொடுக்குற காசு வச்சுதான் நம்ம கம்பெனி நடக்குது, நம்ம சாப்பிட்றோம். இதுவரை லாஸ்ட் 10 வருஷமாவே அதை நினைச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதானே? ஃபர்ஸ்ட் என்ன பட்ஜெட் வாங்கணும்னு முடிவு பண்ணணும். என்னோட மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 60ல இருந்து 65 லட்சம் வரையும் இருக்கிற வீடு வாங்கலாம். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட டாக் டெவலப்பர்ஸினுடைய எம்டி சதீஷ்குமார் சார் இருக்காரு. வீடு வாங்கும் போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வீடு நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு வலுவானதா இருக்கும். ஒரு தரமான வீடு வாங்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? வீடு வாங்க போறீங்களா கட்ட போறீங்களா ஃபர்ஸ்ட் முடிவு எடுக்கணும். வாங்கணும்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா டெவலப்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்கணும். எவ்வளவு நாளா இந்த தொழில இருக்காங்க, கட்டி முடிச்ச வீடுகள்லாம் என்ன அளவுக்கு எப்படி இருக்கு, ஹேண்ட் ஓவர் பண்றது எப்படி இருக்காங்க, ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்கு, இதை வந்து நம்ம கவனமா பார்த்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா எதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும் சார்? முதல்ல நீங்க வந்து வில்லா வாங்க போறீங்களா அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்களா, அந்த 2 முடிவு எடுக்கணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா அபார்ட்மெண்ட் வந்து வில்லா பட்ஜெட்ல 50%ல கிடைக்கும். வில்லா வாங்கணும்னா கொஞ்சம் சிட்டி விட்டு வெளில போக வேண்டியிருக்கும். லீகல் பார்க்கணும். ஒரு நல்ல அட்வொகேட்டு கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி அந்த லீகல் பார்க்கணும். அப்புறம் அப்ரூவல்ஸ், ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், சிஎம்டி அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும். கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகள் தரம் எப்படி இருக்கு, அதுல நமக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் இருக்கா. ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவா இருக்கட்டும், ஒரு ஜிம், அசோசியேஷன் ரூம், ஏவி ரூம், நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுக்க முடியும். ஒரு ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி கொடுக்க முடியும். அதெல்லாம் நமக்கு என்னென்ன தேவை இருக்கு. அப்புறம் நம்ம எங்க வேலை செய்யறோம், நம்ம பசங்க படிக்கிறதுக்கு சுத்தி வந்து ஸ்கூல்ஸ்லாம் இருக்கா, மெட்ரோ இருக்கா, ட்ரெயின் வசதி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு வீடு வாங்கணும். நிறைய பேர் டெவலப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்நெட்ல பார்க்கலாம். ரெரான்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் பாடி ஒன்று இருக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த டெவலப்பரா இருந்தாலும் அதுல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ப்ராஜெக்ட். அதுல நீங்க போய் செக் பண்ண முடியும் அந்த ப்ராஜெக்ட பத்தி எல்லா டீடைல். இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேர் இருக்கும், இந்த கம்பெனி பேர் டாக் டெவலப்பர்ஸ் இருக்கும், இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. இதுல எத்தனை வீடு இருக்கு, எத்தனை பெட்ரூம், எத்தனை பார்க்கிங், இதுல என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு நாள்ல வீடு கொடுப்பாங்க, அதுல என்னென்னலாம் ஸ்பெசிபிகேஷன் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு டெவலப்பரும் அதுல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய சட்டம் இருக்கு. எல்லாரும் அப்படிதான் பண்றோம். நம்ம இப்போ இந்த ஒரு வீடு வாங்கணும் இல்ல ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னா எப்படி பார்த்து வாங்குறது? அதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்னோட மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. எத்தனை லட்சம் வரையும் வீடு வாங்கலாம்? ஒரு 60ல இருந்து 65 லட்சம் வரையும் இருக்கிற வீடு வாங்கலாம். நம்ம வயசு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 30ல இருந்து 35 வயசு இருக்கு. அந்த வயசுல தான் நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்க ஒரு 60ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரையும் இருக்கிற தனி வீடோ இல்ல அபார்ட்மெண்ட்டோ பார்க்கலாம். உங்களுக்கு மாசம் வந்து ஒரு 50,000 ரூபாய் 55,000 உங்களுக்கு வந்து இஎம்ஐ வரும். நீங்க ஒரு 20-25% கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பட்ஜெட் முடிவு எடுக்கணும். அப்புறம் எங்க வாங்குறோம்னு முடிவு எடுக்கணும். நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம நின்று கட்டுறோம் அப்படின்னா என்ன கல் யூஸ் பண்ணணும், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும், என்ன கம்பி யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்து வாங்கணும். ஒரு கம்ப்ளீட் ஆனதுல நம்ம போகும்போது ஒரு சந்தேகம் இருக்கும், உண்மையாவே அதுதானா, சொன்னதை தான் செஞ்சிருப்பாங்களா, அதை எப்படி வெரிஃபை பண்றது? இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின் தான். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி ஒரு ஃபோன் வாங்குறோம், கார் வாங்குறோமோ அந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியதுதான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அதை நம்ம அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்கிடலாம். யூஸ்வலா இப்ப எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை வீடுங்கிறது பெருசா இருக்கவே இருக்காது. ஏதாவது இருந்ததுன்னா 1-2 இருக்கும். அதுவும் கூட சீக்கிரம் வித்துருது. ஆக்சுவலா எங்க கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்டும் வந்து வித்து முடிஞ்சிருது. நீங்க ஒரு நல்ல டெவலப்பரா அவங்க ஒரு என்ன படிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினா நல்லதுங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். இப்போ உங்களுடைய அந்த கட்டுமானம் அந்த அதனுடைய தரம் எப்படி இருக்கு? நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். எங்க கிட்ட இருக்க ஸ்டாஃப் ஒரு 350-400 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 90% எங்க கிட்ட இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு டிசைன் இன்ஜினியர்ல இருந்து ஆர்கிடெக்ட், எம்இபி இன்ஜினியர், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், வாட்டர் இன்ஜினியர், எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 15க்கு மேற்பட்ட இன்ஜினியர் சேர்ந்து தான் ஒரு பில்டிங் வந்து உருவாகுது. இது முழுக்க ஒரு இன்ஜினியரால் ஆரம்பிக்கப்பட்ட
இன்ஜினியர்கள் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம். ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு எம்டி டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்கிற ஒரு ட்ரஸ்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். பணம் பண்ற ஒரு தொழிலா நாங்க நினைக்கல இந்த டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தை. இதுல ஒரு பணம் பண்ணோம், ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம், ஒரு 5 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னு நாங்க போல. கொடுக்குற காசு வச்சுதான் நம்ம கம்பெனி நடக்குது, நம்ம சாப்பிடுறோம். அதை வந்து எங்க மனசுக்குள்ள நிறுத்திக்கிட்டு இதுவரை லாஸ்ட் 10 வருஷமாவே அதை நினைச்சுக்கிட்டு தான் நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதனால நிறைய ரெஃபரன்ஸ் கிளைண்ட் வராங்க. சீக்கிரம் வித்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் காரணமும் அதுதான். ஸோ எனக்கு இங்க நிக்கிறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ இந்த இடம் என்ன, இதை சுத்தி காமிக்கிறீங்களா? நாங்களே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஒரு பிரிக் ஒர்க் எப்படி பண்றது, ஒரு கான்கிரீட் எப்படி போடுறது, ஒண்ணுத்துக்கும் நம்ம வந்து இங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கோம். நீங்க வாங்க, நான் ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ஷியர் வால் சொல்றோம், ஷியர் வால் காலம் சொல்றோம். என்னன்னா ஒரு பில்டிங்கோட தூண் தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. கீழே ஃபவுண்டேஷன் எடுத்து இது கீழே இருந்து மேல வரையும் நீங்க இந்த கம்பியோட திக்னஸ் எல்லாம் பாருங்க, என்ன பிராண்டுன்னு தெரியுது, இந்த கம்பி எப்படி கட்டுவாங்கன்னு தெரியும். நீங்க யூஸ்வலா வந்து இது வந்து வெளியில பூசின அப்புறம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்போம், உங்களுக்கு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை கம்பி வச்சிருக்கோம் பாருங்க, அது எவ்வளவு ஈக்குவலா கட்டி இருக்கோம் பாருங்க. ஒரு 8-10 அடி கீழே இருந்து மேல கடைசி மொட்டை மாடி வரையும் இது போகும். இது சின்ன காலம், இது வந்து பெரிய ஷியர் வால், இது வந்து காலம். இதுவும் அதே மாதிரி கீழே இருந்து மேல வரையும் வருங்க. இது வந்து ஆர்சிசி ஸ்லாப், ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் சொல்றோம். அதுல கட்டுற கம்பிகள், இது கம்பி கவர் பிளாக். இது இந்த கவர் பிளாக்லாம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கம்பிக்கு கீழேயும் மேலேயும் கான்கிரீட் வந்து கவர் ஆகும். அப்பதான் வந்து அது அந்த ஸ்ட்ரென்த் வரும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நான் அந்த சொன்ன மாதிரி தான், இது காலம், இது ஏரோகான் பிளாக்னு சொல்லுவோம். இது பிரிக் ஒர்க் பதிலா ஏரோகான் பிளாக். ஏரோகான் பிளாக்கும் காலமும் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம மெஷ், இந்த மாதிரி மெஷ் எல்லாம் வச்சு ஒரு மேல வந்து ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டன் மார்க் வச்சுட்டு மேல வந்து பிளாஸ்டிக் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா பில்டிங்ல வந்து கிராக்ஸோ ஒரு மாதிரி பிளாஸ்டிக் உறிஞ்சி வர்றதோ எதுவுமே நடக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுவிட்ச் போட்டா லைட் எரியும், மேல பார்க்கும்போது இது இருக்கும். சரி, இது உள்ளார என்னடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் மெட்டல் பாக்ஸ். ஆக்சுவலா மெட்டல் பாக்ஸ் இது வந்து எம்எஸ்ல இருக்கும். இது உள்ளார இருந்தா வயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இது மேல இதை வச்சிருப்போம். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இது என்னன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் இப்ப மேல வருது பாருங்க, பைப்ல வந்து பாருங்க, ஒவ்வொரு ரூம்ல இருந்து லைன்ல மெயின் கீழே அதாவது மீட்டர் பாக்ஸ்ல இருந்து லைன் இங்க வந்துடும். முன்னாடி எல்லாம் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆஃப் ஆயிடும். நம்ம டேஷ்ல எப்பயுமே என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே பிராண்டட் ப்ராடக்டா யூஸ் பண்றோம். இப்போ நாங்க விண்டோ பாத்தீங்கன்னா 2 பிராண்ட் போறோம். செயின்ட் கோபியன் விண்டோ போறோம், அப்புறம் ஃபெனஸ்ட்ரான் போறோம். ஒவ்வொரு சைட்டோட வால்யூமை பொறுத்தும் ரெண்டுமே நல்ல பெரிய பிராண்டு, இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் ரெண்டுமே. இப்போ இதை நீங்க பாத்தீங்க, இது ஃபுல்லா பாக்குறீங்க டோர்ஸ். ஆக்சுவலா முழுசா டோர் எப்படி இருக்குங்கிறது, இந்த டோர் உள்ளார எப்ப என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா, இதுதான். இது மரம் இருக்கும், அது உள்ளார டோர் ஃபில்லிங்னு சொல்றோம். இது அதுக்கப்புறம் இது ஒரு மெட்டீரியல் வச்சு மேல பூசிட்டு அப்புறம் வீநீர் போட்டுட்டு மேல வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த வெயில் மழை பனி எல்லாம் மாறும்போது டோர் வந்து விரிஞ்சு சுருங்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி டெக்னாலஜி, இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய R&D பண்ணிட்டு அதை பண்றாங்க. நம்ம பார்த்துருப்போம், இரும்பு வந்து துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இந்த மாதிரி இந்த கெமிக்கல் கோட்டிங் எல்லாம் பண்ணும்போது துருப்பிடிக்கிறது குறைஞ்சிரும். இந்த கிரில் நம்ம பேசும்போது சில இடங்கள் நம்ம பார்க்குறோம், சும்மா அது ஒரு சேஃப்டிக்கான விஷயம் மெயினா, ஆனா பேருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்றது அதுல எவ்வளவு கான்செப்ட் நம்ம என்ன, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆக்சுவலா ஒரு பால்கனி கிரில்லா எவ்வளவு ஹைட் வைக்கணும், பேரப்பேட்ல கிரில் வைக்கிறோமா எவ்வளவு ஹைட் வைக்கணும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு தடிக்கு விழாம இருக்கிறதுக்கும் அவங்க சேஃப்டிக்காண்டியும் ரொம்ப கவனமா பார்த்துதான் வைக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல கால் வச்சு ஏறி இங்க தாண்டலாம் முடியாது, ஒரு பெரியவங்க கூட இதை தாண்டது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி இந்த இடம் வந்து ஒரு ஃப்ளோர் டைல் எப்படி நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பே ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஃப்ளோர் ஸ்லாப், அதுக்கு மேல சிமெண்ட் மாட்டர் போடுறோம், அதுக்கு மேல வந்து டைல் அடசு, இந்த டைல் ஒட்டுறதுக்கு தேவையான அந்த பேஸ்ட் யூஸ் பண்றோம். அதுக்கு மேல டைல் ஒட்டிட்டு டைலுக்கு மேல வந்து கிரவுட் பண்றோம். ஒரு டைல் ஒட்டுறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் வந்து பார்த்துட்டு நம்ம பண்றோம். அப்பதான் வந்து டைல் வந்து ஒரு மேடு பள்ளம் இல்லாம நம்ம போட முடியும். நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கஜரியா மாதிரி, சொமனி மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் இருக்கிற டைல் தான் யூஸ் பண்ணுறோம்.